ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்வினைய பிறவினையா மாற்றக்கு என்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத பார்க்க போகிறோம். தன்வினைய பிறவினையா மாற்ற ஒரு 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தன்வினையில உள்ள பகுதியில உள்ள மெல்லின மெய்ய வல்லின மெய்யா மாத்தணும். அதாவது என்னென்ன நம்மன இருக்குல்ல, அத கசட தபர அப்படிங்கிற எழுத்துக்கள ஒன்றா மாத்தணும். தன்வினை பகுதியில உள்ள மெல்லின மெய்ய வல்லின மெய்யா மாத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். நடந்தான். அந்த இந்து வருதா? அத நடத்தினான் மாத்திருக்கோமா? இத்தா மாறியிருக்கா? அந்த வல்லின மெய் எழுத்தா மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, தன்வினை பகுதியில உள்ள வல்லின மெய் எழுத்த ரெட்டிக்கணும். வல்லின மெய் எழுத்த என்ன செய்யணும்னா, ரெட்டித்து எழுதணும். அந்த கசட தபறையில உள்ள வல்லின மெய் எழுத்த ரெட்டித்து எழுதணும். பயின்றான், பயிற்றினான், இற்று வந்திருக்கா? அடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, தன்வினை பகுதியுடன் விபி குசுடுதுபுரு, அதாவது குச்சியலுகிற எழுத்துக்கள் இருக்கா? குசுடுதுபுரு அந்த இதை விகுதியில் என்ன செய்யணும்னா சேர்க்கணும். தன்வினை பகுதியில் இருக்க விபி குசுடுதுபுரு அப்படிங்கிற இதை எழுத்துக்களை விகுதியில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஆடினார், ஆட்டு வித்தார். புரியுதா? இல்லை எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? செய்வி, உண்பி, பெருகு, பெருக்கு, வாடு, வாட்டு, மடங்கு, மடக்கு, கடை, கட்டு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.